நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள் அவர்களுடைய அன்றாட விவசாய வேலைகளால் கிடைக்கும் வருமானம் பற்றாக்குறையுடனே இருந்தது. பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மீனாவின் கனவும் அப்படித்தான். அம்மா, நாளைக்காவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுவீங்களா? வயல்காரரிடம் முன்பணம் கேட்டுக்கிறேம்மா. நமக்குன்னு ஒரு சொந்த நிலம் இருந்தா நம்ம யார்கிட்டயோ கை நீட்ட வேண்டியது இல்லம்மா. நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் நிலமற்ற ஆதிதிராவிட பழங்குடியினருக்கு நிலம் வாங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய மகளிர்கள் பயனடைவதற்காக இந்த திட்டம் வழங்கப்பட்டுள்ளது. 18 55 வரை இருக்க வேண்டும். 3 லட்சத்திற்கு குறைவாக வருமானம் இருக்க வேண்டும். பதிவு செய்யப்படும் முத்திரைத்தாள் முற்றிலும் இலவசம். பயனாளர்கள் விவசாய நிலத்தை 10 வருடங்களுக்கு விற்பனை செய்தல் ஆகாது. விடிந்த பொழுதுகள் அவர்களின் கனவை நோக்கி நடைபோட்டது. உழைப்பும் அர்ப்பணிப்பும் உறுதுணையாய் இருந்தது. தாட்கோவின் கடனுதவி புதிய நில உடைமையாளர்களை வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுத்தது. உழைக்கும் பெருமக்கள் இன்று நில உடைமையாளர்கள். வணக்கம், என்னோட பெயர் சசிகலா. காஞ்சிபுரம் மாவட்டம் திருவாங்கர்ண கிராமத்துல இருக்கிறோம். நாங்க எங்களுக்குன்னு விவசாயம் பண்றதுக்கு 1 சென்ட் இடம் கூட கிடையாது சொந்தமா. நாங்க வேற ஒருத்தர்கிட்ட தான் கூலியா வேலை பார்க்கறோம். இப்போ நிலமற்ற விவசாயிகளுக்கு கவர்மெண்ட் 50% மானியம் தமிழக அரசு எங்களுக்கு உதவி பண்ணி ஒரு விவசாயம் பண்றதுக்காக நிலம் எங்களுக்குன்னு இருக்குது. இந்த பயிர் என்னோட உயிர் மாதிரி, என்னோட மகளை பாத்துக்கிற மாதிரி இந்த பயிரையும் நான் பாத்துப்பேன். இந்த நிலத்தின் மூலமா எங்களோட வருமானம் அதிகரிச்சிருக்கு. என்னோட படிப்பிற்கு ரொம்பவே உதவி இருக்கு. வணக்கம், என் பேர் தமிழ்ச்செல்வி. திருவாங்கர்ண கிராமத்துல வரேன். இந்த நிலத்துல உழுது வேலை செஞ்சுன்னு இருந்தோம். மகளிர் நன்னிலம் நில உடைமை திட்டத்தின் கீழ் இந்த நிலம் எங்களுக்கு சொந்தமாயிருச்சு. முதலாளியும் நாங்களே, தொழிலாளியும் நாங்களே. இந்த இடத்தையே எனக்கு சொந்தமாக்கி கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றி, தாட்கோவிற்கு நன்றி. தலை நிமிர்வோம் தாட்கோவுடன். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.